டாக்டர் ராபர்ட் கே கிரேன் உடலியல் நிபுணரான இவர் 1960களில் நம்ம குடல் எப்படி சத்துக்களை உறிஞ்சுதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப குடல்ல சோடியம் உறிஞ்சப்படும் போது அது குளுக்கோஸையும் உடன் இழுக்கும். இந்த உப்பு சர்க்கரையின் கூட்டு நகர்வு ஒரு அடர்த்தி வேறுபாட்டை உருவாக்கி அதனால குடல் தண்ணீரை வேகமா உறிஞ்சும்படி செய்யும். இதனால உடல் வேகமா நீரேற்றம் அடையுதுன்னு கண்டறிஞ்சாரு. 1968ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான், இப்போ வங்காளதேசமா இருக்கிற நாட்டுல காலரா தொற்று பரவலாக இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டதால சிகிச்சை அளிக்க போதுமான மருத்துவ வசதிகள் இல்ல. IV ஃப்ளூயிட்ஸும் குறைவா இருந்ததோட விலை அதிகமா இருந்துச்சு. அப்போ டாக்டர் டேவிட் ஆர் மாலின் மற்றும் டாக்டர் ரிச்சர்ட் ஏ காஷ் என்கிற 2 அமெரிக்க மருத்துவர்கள் டாக்டர் கிரேனோட குளுக்கோஸ் சோடியம் கோ டிரான்ஸ்போர்ட் கோட்பாட்டை நடைமுறையில சோதிச்சு மக்களை காக்கும் முயற்சியில இறங்கினாங்க. குளுக்கோஸ் பிளஸ் சோடியம் கலந்த தண்ணீரை வாய் மூலம் கொடுத்தா என்னன்னு யோசிச்சாங்க. இந்த யோசனை IV ஃப்ளூயிட்ஸ் இல்லாமலேயே பல நோயாளிகளோட உயிரை அதிர்ஷ்டவசமா காப்பாத்துச்சு. 1971ல் வங்காளதேச போர் சூழல்ல இருந்த அகதி முகாம்கள்ல காலரா பாதிப்பு கடுமையா இருந்துச்சு. அங்கேயும் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத போது டாக்டர் திலீப் மகாலனபிஸ் நோயாளிகளுக்கு ORS சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் கலவையை கொடுத்து மரண விகிதத்தை 30% இருந்து 3 குறைச்சாரு. ஒரு வழியா 1978ல் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் யூனிசெஃப் இணைந்து ORS உலகளாவிய சிகிச்சை மருந்தா அறிவிச்சிச்சு. இப்படி மலிவா கிடைக்கக்கூடிய மகத்தான மருந்தா ORS மாறிச்சு. காலப்போக்கில் சில நிறுவனங்கள் நீரிழப்பை மோசமாக்கும் அதிக சர்க்கரை கொண்ட பானங்களை தவிர ORS லேபிளுடன் விற்க தொடங்கினாங்க. ஆனா அது உண்மையில விளையாட்டு வீரர்களுக்கான எனர்ஜி ட்ரிங்க்ஸ். வயிற்றுப்போக்கு அப்போ இதை குடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? நாம பள்ளி பாடத்துல படிச்ச உருளைக்கிழங்கு ஆஸ்மோஸ்கோப்ல உருளைக்கிழங்கின் உள்ளே இருக்கிற சர்க்கரை கரைசலின் அடர்த்தியை சமன் செய்ய வெளிப்பாத்திரத்தில் உள்ள நீர் உருளைக்கிழங்குக்குள்ள இழுக்கப்படும். அதே போல நாம அதிக சர்க்கரை உள்ள பானத்தை அறிந்த பிறகு குடல்ல அதிக அடர்த்தி உருவாகி பின் நம்ம உடல் செல்கள்ல இருக்கிற நீரை குடல் உறிஞ்சி அடர்த்தியை சமன் செய்யும். இதனால வயிற்றுப்போக்காப்போ மேலும் அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படும். உடல்ல நீரிழப்பு மேலும் மோசமாகும். இந்த மாதிரி ORS தவறா விற்கப்படுற சர்க்கரை பானங்களை ஒழிக்க ஹைதராபாத்தை சேர்ந்த குழந்தை நல மருத்துவரான டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் 8 வருடங்களா விடாமுயற்சியுடன் சட்ட போராட்டம் நடத்தி கடைசி அக்டோபர் 2025 இதற்கு தடை வாங்கினாங்க. ஒரு விதத்துல இப்படி 8 வருடமா போராடி வென்றது மகிழ்ச்சி அளிச்சாலும் ஒரு உயிரை குடிக்கிற பானத்தை ஒழிக்க 8 வருட சட்ட போராட்டம் நடத்திதான் வெல்லணுமான்ற கேள்வி எழத்தான் செய்யுது.